அவர் தன்னுடைய நூல் ஒன்றிலே சொல்லுகின்றார், இந்த நாட்டு மக்களிடையே ஒற்றுமை உணர்வுகள் ஏற்படுத்தி விடாமல் இருப்பதற்கு பள்ளி பாடப்புத்தகங்களையும் கல்லூரி பாடப்புத்தகங்களையும் திருத்தி எழுத வேண்டும். அதனால் நமக்கு மத உணர்வால் ஏற்படும் பிளவுகள் நமக்கு பெரும் சாதகமாக இருக்கும். இப்படி அதனுடைய விளைவாக அப்பொழுதே பாடங்கள் எல்லாம் மாற்றி எழுதப்பட்டன. இடைக்காலத்திலே சற்று அது அமைதியாக இருந்தது. மீண்டும் அந்த தீ பற்ற ஆரம்பித்திருக்கின்றது. இப்பொழுது நாம் செய்திக்கு வந்தால், பள்ளி பாடப்புத்தகங்களிலே 6ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை இருக்கின்ற பாடப்புத்தகங்களில் ஏற்கனவே முஸ்லிம்களுடைய ஆட்சியை பற்றி சில பாடங்கள் இருந்தன. இப்பொழுது இந்த ஆண்டில் இருந்த அந்த பாடங்கள் முற்றிலுமாக நீக்கப்பட்டுவிடும். 8வது வகுப்பிற்கு முஸ்லிம்களுடைய வரலாறு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதை மத்திய பாடப்புத்தக நிறுவனம் அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கின்றது. அதற்கு தலைப்பு எக்ஸ்ப்ளோரிங் தி சொசைட்டி என்று, அதாவது சமுதாயத்தை ஆய்வு செய்தல், ரீஷேப்பிங் இந்தியாஸ் பொலிட்டிக்கல் மேப், இந்தியாவினுடைய அரசியல் வரைபடத்தை மாற்றி அமைத்தல். இந்தியாவினுடைய வரலாற்றை சொல்லுவது அல்ல, இந்தியாவினுடைய வரலாற்றை மாற்றி அமைத்தல். ரீஷேப்பிங் தி ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய வரலாற்றை மாற்றி அமைத்தல். அதிலே அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அந்த புத்தகத்தினுடைய அது ஒரு சாப்டர், ஒரு 20 பக்கத்திலே இருக்கின்ற அந்த புத்தகத்திலே இருக்கின்ற வாசகங்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், 1112 இந்தியாவின் வடமேற்கு பகுதியை டெல்லி சுல்தான்கள் என்கின்ற மன்னர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். அதிலே ஒரு 5 பரம்பரையினர் ஆட்சி செய்தார்கள். இக்காலம் அவரே சொல்லுகின்றார்கள், சில நேரங்களில் உண்மை யாருக்கும் தெரியாமல் அதுவாக வெளியே வந்துடும். அந்த மாதிரி ஒரு வார்த்தையை குறுக்க விடுறான். இக்காலம் கலை, கலாச்சாரம் மற்றும் நிர்வாகத்தில் புதிய பரிமாணத்தையும் வெற்றியையும் தந்தது. இதை சொல்லிட்டு குத்புதீன் ஐபக் கட்டிய குதுப் மினார் 27 ஜைன ஆலயங்களை இடித்து அதிலிருந்து கிடைத்த கல்லினால் கட்டப்பட்டது என்று அங்கேயே ஒரு கல்வெட்டு இருக்கிறது. ஒரு பச்சை பொய். பலமுறை நான் குதுப் மினார் பார்த்திருக்கின்றேன். அங்கு இப்படி ஒரு கல்வெட்டு. ஆக இதை யார் பார்க்க போகிறார்கள் என்ற ஒரு தைரியத்திலே இப்படி ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள்.